ஃபர்ஸ்ட் ஸ்டெப் as usual அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷமாவது ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்லெஸ் சாக்லேட் சிப் குக்கீஸ்க்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் எக் ஃப்ரீன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த எக்குக்கு சப்ஸ்டிடியூட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீடுன்னு ஒரு ஐட்டம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க. அது ஃப்ளாக்ஸ் சீட் பவுடராக கிடைக்கும், முழு ஃப்ளாக்ஸ் சீடாக கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் முழு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு இன்க்ரீடியன்ட். என்ன இருக்குல்ல, இப்படி இருக்கும் முழு ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், நிறைய பேர் யூஸும் பண்ணுவீங்க, ஏன்னா இது ஒரு ஹெல்தி இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீட் தான் வந்து எக்குக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேவை. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து பவுடர்ட் ஃபார்ம். ஸோ உங்கள்கிட்ட முழுசு தான் இருக்குன்னா அதை மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேவை. அதுக்கப்புறம் 1.25 கப்பு வந்து மாவு தேவை. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட half to half மைதா half கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ 1.25 கப்பில் பாதி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் தேவை. இதுக்கு பேக்கிங் சோடா தேவை கிடையாது. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கண்டிப்பாக தேவை. 1/2 கப் பட்டர், அதாவது 100 கிராம் பட்டர், சாஃப்ட் பட்டர். அதுக்கப்புறம் வெள்ளை சுகர் இருக்குல்ல, சாதா ஒயிட் சுகர் வந்து 1/4 கப்பு. 1/2 கப் வந்து ப்ரௌன் சுகர் தேவை. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகருங்கிறது நம்ம ஊரில் ப்ரௌன் சுகர்னு கிடைக்கும், பட் நான் யூஸ் பண்ணுறது வந்து வெல்லம். ஓகே, ஸோ நேச்சுரல் ஜாகரி. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் அண்ட் சாக்லேட் சிப்ஸு. ஸோ நான் வந்து நீங்கள் என்ன சாக்லேட் சிப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த மில்க் அண்ட் செமி ஸ்வீட் இந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த சாக்லேட் சிப் குக்கீஸில் மில்க் சாக்லேட் சிப்ஸ் வந்து அப்படி கடிக்கும்போது வர்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் தேவை. இப்போ நம்ம வந்து குக்கீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மகாட்ட கேள் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம அந்த ஃப்ளாக்ஸ் எக்கு பண்ண போகிறோம். ஸோ எக்லெஸ்ன்னு சொன்னேன் தெரியுமா, அதுக்கு சப்ஸ்டிடியூட் வந்து ஃப்ளாக்ஸ் எக்கு. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. இது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெல்லு மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட எக். ஸோ இது வந்து காணிக்கிறேன் இது எப்படி ஆகுதுன்னு. இது ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட பட்டரும் சுகரையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த சாஃப்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து ப்ரௌன் சுகர். ஓகே, ஸோ இந்த ப்ரௌன் சுகர் வந்து குக்கீஸ்க்கு வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஸோ ப்ரௌன் சுகர் பார்த்தீங்கன்னா நான் எப்படி மெஷர் பண்ணுவேன்னா பேக் பண்ணி மெஷர் பண்ணுவேன். ஸோ பேக்னா பேக் பண்ணி கரெக்டாக 1/2 கப். ஓகே, ஸோ ப்ரௌன் சுகர் வந்து குக்கீஸ்க்கு வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா குக்கீஸை வந்து சூயாட்டு சாஃப்டாக வைக்கிறதுக்கு. ஸோ குக்கீஸ்க்கும் பிஸ்கெட்ஸுக்கும் வந்து வித்தியாசமே அதுதான். என்னென்னா குக்கீஸ் வந்து சாஃப்டாக இருக்கும், பிஸ்கெட்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ 1/4 கப் வந்து நார்மல் ஒயிட் சுகர். ஓகே, அதனால் ப்ரௌன் சுகர் வந்து உங்களுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூயி குக்கீஸுக்கு. ஒயிட் சுகர் வந்து உங்களுக்கு வந்து லைட் ஒரு கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ வாய் கொளருது. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட். நீங்கள் வந்து கொஞ்சம், அதாவது சாக்லேட் சிப் குக்கீஸில் சால்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா 1/4 டீஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ ஆட் பண்ணியாச்சா. இப்போ வந்து ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா க்ரீம் பண்ணிடுவோம். ஸோ நான் கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துட்டுருக்கேன். ஸோ வீடியோக்கு நல்லா இருக்கணும்னு இந்த உட்டு பவுல் யூஸ் பண்ணேன். ஸோ கொஞ்சம் சின்ன பவுலாக இருந்தால் மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா க்ரீம் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பட்டர் சுகர் எல்லாமே நல்லா க்ரீம் ஆயாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ளாக்ஸ் எக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த எக்கோட அந்த ஸ்லைமி டெக்ஸ்டர் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பைண்டிங் இதுக்கு. ஸோ நம்மளோட ஃப்ளாக்ஸ் எக் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது எவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ எக்லெஸ்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளாக்ஸ் எக் ஆட் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் எக்கு சாப்பிடுவீங்கன்னா ஒரு முட்டை கூட நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது எல்லாமே கம்பைன் ஆகிடுச்சா. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ
ஸோ பேக்கிங் பவுடர் வந்து உங்களுக்கு ஈவனாக அந்த பட்டரில் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மாவு, ஸோ மைதா அண்ட் கோதுமை. ஸோ அகேன் நீங்கள் வந்து ஃபுல் கோதுமை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபுல் மைதா யூஸ் பண்ணலாம். ஸோ லைட்டாக டெக்ஸ்டர் டிஃப்ரென்ஸ் வரும், பட் நான் வந்து ஹாஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபியோட ஃபுல் ரிட்டன் ஃபார்மேட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகும்போது நம்ம சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் செமி ஸ்வீட் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் என்ன சாக்லேட் சிப்ஸ் இருக்கோ அது சாலிடாக 1 கப் ஆட் பண்ணுங்கள். ஸோ சாக்லேட் சிப் குக்கீஸில் வந்து சாக்லேட் வந்து கஞ்சத்தனமே பிடிக்காதீங்க. ஒவ்வொரு பைட்லேயும் உங்களுக்கு வந்து சாக்லேட் வரணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ்க்கு அடையாளம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு இல்லை. ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டோ வந்து ஸ்ப்ரெட் ஆகாது பேக் ஆகும்போது. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் இப்போ டேரெக்டாக அப்படியே பேக் பண்ணிடுறேன். ஸோ குக்கீஸ் பேக் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது, அதை இப்போ உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு மெட்டல் டின் யூஸ் பண்ணுங்கள், லைனிங் பண்ணாதீங்க. ஸோ லைனிங் பண்ணாமல் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இந்த டின் வந்து இந்த பிளேட் வந்து ஹாட் ஆகும்போது குக்கீஸ் வந்து ஈவனாக பேக் ஆகும். பட் நீங்கள் வேணும்னா ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் கூட கீழே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து குக்கீஸை வந்து ஸ்பூன் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் இடம் விட்டு வைங்க, அப்போ தான் வந்து குக்கீஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். தேர்ட் டிப் வந்து என்னென்னா, அவனில் வச்சு பேக் பண்ணும்போது பாட்டம் ரேக்கில் வச்சு பேக் பண்ணணும். ஸோ அப்போ தான் குக்கீஸ் கீழே இருந்து ஹீட் வந்து அந்த குக்கீஸில் டக்குன்னு பட்டு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகி பேக் ஆகும். ஏன்னா குக்கீஸை நம்ம வந்து ரொம்ப நேரம் பேக் பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் 10லேருந்து 12 நிமிஷம் தான். அதனால இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மெஷர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஈவனாட்டு, ஓரளவுக்கு ஈவனாட்டு எடுத்து நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஒரு இதில் நான் 3 வைக்க போகிறேன். ஸோ மொத்தம் வந்து ஒரு 9-10 குக்கீஸ். ஓகே, ஸோ குக்கீஸ் எல்லாமே நான் வச்சுட்டேன். இப்போ இதை அவனில் வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 12 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ரேக்கில் வந்து குக்கீஸை வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே செக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே, ஸோ இது பேக் ஆகி முடித்தோடனே காணிக்கிறேன். ஸோ குக்கீஸ் வந்து எனக்கு 12 மினிட்ஸ் பேக் பண்ணேன். ஸோ லைட்டாக வந்து ஃப்ளாட்டாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மகி தொட்டுறத ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அவன்லேருந்து எடுத்த உடனே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் தின்னாகும். ஓகே, பட் இந்த திக்னஸே ஓகே தான். பட் உங்களுக்கு இன்னும் தின்னா வேணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு சின்ன டிப். இனி இது ஃபுல்லாக கூல் ஆனோன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த குக்கீஸை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஃப்ளாட்டாக வரும்னு நினச்சேன். ஸோ இதை வந்து நான் வந்து இப்படி ஃப்ளாட்டாக வச்சு பேக் பண்ணி பார்க்க போகிறேன். அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியும் ஃப்ளாட் பண்ணணுமா இல்லை வேண்டாமான்னு. ஸோ இப்போ இதையும் நான் வந்து 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு காணிக்கிறேன். ஸோ குக்கீஸ் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த பேன்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு கூலிங் ரேக்கில் மாற்றிக்கோங்க. ஸோ கூலிங் ரேக்கில் நம்ம ஏன் மாற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏர் வந்து சர்க்குலேட் ஆகுமா, அப்போ வந்து குக்கீஸ் வந்து உங்களுக்கு அதே டெக்ஸ்டர்லேயே இருக்கும். இல்லைன்னா இதிலே வச்சுருந்தீங்கன்னா அடியில் வந்து வேர்வை ஃபார்ம் ஆகிடும். வேர்வை ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து மாறிடும். ஸோ இந்த குக்கீஸ் கீழே பாருங்கள் கோல்டனாக இருக்குது, மேலே வந்து லைட்டாக இருக்குது.
நான் சொன்னேன் தெரியுமா, இது நம்ம கீழே வந்து பேன் லைனிங் போடாட்டாலுமே ஒட்டாது இந்த குக்கீஸ். ஏன்னா வந்து இதில் அதிக அமௌண்ட் பட்டர் இருக்கிறதுனால. அது ஃப்ரூட்ஸ் இல்லைடா சொல்லலாம், அது தக்காளி. பீட்ரூட் சாப்பிட போறீங்களா? அது என்ன ஃப்ரூட்? பீட்ரூட் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ் பார்த்தீங்களா? ஸோ அந்த குக்கீஸ் வந்து நீங்கள் ஃப்ளாட் பண்ணி பேக் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம உருண்டையாக வச்சோன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு அந்த அளவுக்கு டைம் தேவைப்படுது. ஸோ அது மேலே உள்ள அந்த மவுண்டட் இது வந்து ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. பட் நான் லைட்டாக இப்படி ஃப்ளாட் பண்ணி வச்சது சூப்பர் க்யூட்டாட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பர்ஃபெக்ட் ரவுண்ட் குக்கி. ஸோ இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது, இப்போ எடுத்துடலாம். ஸோ குக்கீஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு சின்ன டிப் வந்து, இது சாக்லேட் சிப் குக்கீஸ்னு வந்து நல்லா தெரியறதுக்கு இது பேக் ஆகி வெளியே வந்த உடனே எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸை வந்து மேலே ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ண மாதிரி விட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த குக்கீஸ் மேலே அழகாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து குக்கீஸை வெளியே எடுத்த உடனே பண்ணணும். அப்போனா நம்மளுக்கு வந்து இது வந்து சாக்லேட் சிப் குக்கீஸ்ன்னு பார்த்தோன்னே தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த சூப்பராட்டு அந்த சங்கியாக சிப்ஸ் வந்து மேலே இப்படி நீண்டுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். ஸோ இந்த எக்லெஸ் சாக்லேட் சிப் குக்கீஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனோடனே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். பட் ஸோ நம்மளோட எக்லெஸ் சாக்லேட் சிப் குக்கீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ வச்சதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதிலே இருந்து கூல் ஆகட்டும். கூட கொஞ்சம் குக் ஆகி செட் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கூலிங் ரேக்குக்கு மாற்றிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட குக்கீஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ சூயாக இருக்குதுன்னு உங்களுக்கு உடச்சி காணிக்கிறேன். ஸோ குக்கீஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து சூயாட்டு சாஃப்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ இது வந்து ஒரு கப் பால் கூட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லைன்னா ஜஸ்ட் மில்க்கு கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 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 டேஸ்டான ஒரு குக்கீஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெஸ்ட் எவர் எக்லெஸ் சாக்லேட் சிப் குக்கீஸை. ஓகே, ஸோ இந்த குக்கீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே உங்களுக்கு ஒரு 3-4 நாள் இருக்கும். இன்னும் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது 3 நாளைக்கு மேலெல்லாம் 2 நாளைக்கு மேலேயே வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ருவாங்க, மிச்சம் இருக்காது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.